வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் தினமும் சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண பொருள் தாங்க. ஆனால் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி பலரும் அறிந்திருக்கவே மாட்டார்கள். அதுதாங்க பூண்டு. பூண்டை சிலர் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவார்கள், சிலர் பாலில் கலந்து குடிப்பார்கள், சிலர் தேனில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் பூண்டை தினமும் சாப்பிட்டா உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? யாரெல்லாம் பூண்டை சாப்பிடலாம்? பூண்டு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? யாரெல்லாம் பூண்டை தவிர்க்கணும், சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா விளைவுகளை ஏற்படுத்தும், அதிகமாக சாப்பிட்டா என்ன பிரச்சனை ஆகும், எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை பூண்டு சாப்பிட்டா நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், அதுக்கு மேலே சாப்பிட்டா விளைவை ஏற்படுத்தும், ஸோ எல்லாத்தையும் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கலாம். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். பூண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா, 100 கிராம் பூண்டில் விட்டமின் சி, விட்டமின் B6, மெக்னீசியம், செலினியம், கால்சியம், அயன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், காப்பர், சிங்க் இது எல்லாமே இருக்குதுங்க. மேலும் இது கூடவே சில முக்கியமான பொருள் அலிசிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. பூண்டை நசிக்க பிறகு தான் அந்த அலிசிலின் உருவாகுது. அதனால தான் பூண்டை நம்ம சரியான முறையில் சாப்பிடணும். பூண்டை நம்ம சாப்பிடும்போது ஒரு 5 நிமிஷம் பூண்டை நசுக்கி நம்ம கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ஏன்னா அப்போ தான் அலிசிலின்ங்கிற அந்த சேர்மம் உருவாகும். அப்படி சாப்பிட்றதா நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ சரியான முறையும் அதுதான். ஸோ இது டெய்லியும் சாப்பிட்றதுனால உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம நன்மைகளை பார்த்துடலாம். நன்மை 1, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுது. பூண்டில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் என்ன பண்ணுதுன்னா, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய நன்மை என்னென்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. சிலருக்கு ரத்த அழுத்தம் குறைக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ரத்த அழுத்தம் உள்ளவங்க பூண்டை சாப்பிடும்போது அந்த ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு பூண்டு பயன்படுதுங்க. இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும்னா பூண்டை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாரடைப்பு, இதயம் சார்ந்த நோய்கள் தான் பல மரணங்களுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இதய நோய்கள் அதிகமாகவே பரவி வருது. ஆனால் பூண்டை நம்ம உணவில் எடுக்கும் பொழுது உங்களுடைய இதயம் எப்பொழுதுமே. அடுத்து 3வது நன்மை, இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுது. பூண்டு இரத்த நாளங்களுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக ஆண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு பூண்டு பயன்படுது. உடலுக்கு தேவையான உடல் சக்தியை கொடுக்கறதுக்கு பூண்டு பயன்படுது. அதாவது ஆண்களுக்கான அந்த ஆண்மை ஹார்மோன் டெஸ்ட்ரோஸ்டரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் பூண்டு பயன்படுது. அதே மாதிரி தலையில் இருந்து கால் பாதை வரைக்கும் சீராக இரத்த ஓட்டத்தை இயக்குறதுக்கு பூண்டு பயன்படுது. இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள், இப்போ வயதானவர்களுக்கெல்லாம் இரத்த ஓட்டம் சீராக இருக்காது. அதனால தான் அவங்களுக்கு கை கால்களில் வலி ஏற்படும். ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பூண்டை சாப்பிடும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக உடலில் இயங்க ஆரம்பிக்கும். 4வது நன்மை, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதில் அதிகமாகவே இருக்குதுங்க. ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்தில் இருந்து செல்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்மங்கள் பூண்டில் அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய செல் சேதங்களை பாதுகாக்கிறதுக்கு பூண்டு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து நம்ம 5வதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, செரிமானம் தாங்க. சிலருக்கு எது சாப்பிட்டாலுமே செரிக்காது, செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படும். ஆனால் அவங்களுக்கு நல்ல ஒரு செரிமானத்தை கொடுக்கறதுக்கு பூண்டு பயன்படுது. அதே மாதிரி ஸ்டொமக் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க, அதாவது வயிற்றில் எரிச்சல் இருக்கும்ல, அவங்க பூண்டை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 6வது நன்மை, இரத்த சர்க்கரை தாங்க. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வர வைக்கிறதுக்கு பூண்டு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீரிழிவு நோயாளிகள் பூண்டை தினமும் நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது.
அடுத்து 7வது நன்மை, அலர்ஜியை குறைக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. பூண்டில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்குது. முக்கியமாக சிலருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்கும். அந்த மூட்டுகளில் சுற்றி வீக்கம், வலி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, மூட்டுகளில் சில அலர்ஜி ஏற்பு தன்மை இருக்கும். அதனால தான் அந்த வலி, வீக்கம்லாம் வருது. ஆனால் பூண்டை எடுக்க எடுக்க பூண்டில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி பண்பு என்ன பண்ணுதுன்னா, அதை எதிர்த்து போராடி உங்களுக்கு அந்த கை கால் வலியை சரி பண்ணுறதுக்கு பூண்டு பயன்படுது. அடுத்து 8வது நன்மை என்னென்னா, எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு பூண்டு பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, குறிப்பாக பெண்கள் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு பூண்டு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு தான் வேகமாகவே உடல் ரொம்பவே வீக் ஆகும். ஸோ எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே பெண்களுக்கு தான் ஏற்படும். அவங்க பூண்டை ரெகுலராக உணவில் எடுத்துக்கிறணும். அதாவது 40 வயதை எட்டின பெண்கள், அதாவது இந்த மெனோபாஸ், அதாவது பீரியட் நிற்கிற ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, எலும்பு சார்ந்த நோய்கள் எல்லாமே பெண்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் அவங்க பூண்டை தினமும் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அப்படி எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, எலும்பு சார்ந்த நோய்களை அவங்க தடுக்கலாம். 9வது நன்மை என்னென்னா, உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. பழமையான மருத்துவ முறையில் பூண்டு உடல் சக்தியை அதிகரிக்க கூட ஒரு உணவாக கருதப்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, உடற்பயிற்சி செய்கிறதுக்கான அந்த உடல் சக்தி கொடுக்கறதுக்கு பூண்டு பயன்படுது. அதனால் உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, விளையாட்டு வீரர்கள், இவங்க எல்லாருமே பூண்டை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அடுத்து 10வது நன்மை, கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு பூண்டு பெரிதும் உதவியாக இருக்குது. ஆரோக்கியமான உணவு முறையோடைய ஒரு பகுதியாக நீங்கள் பூண்டை தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய கல்லீரலுடைய செயல்பாட்டை பாதுகாக்கிறதுக்கும் கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பூண்டு பயன்படுது. இவ்வளோ நேரம் நம்ம பூண்டோடைய நன்மைகளை தான் பார்த்தோம். இனிமே தான் இதை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சரியான முறையில் சாப்பிட்டா தானே அதனுடைய முழு ஊட்டச்சத்துக்களும் நம்ம உடலுக்கு கிடைக்கும். ஸோ சரியான முறைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பூண்டு சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் காலை உணவுடன் நம்ம சாப்பிட்லாம், இல்லைன்னா இரவில் நம்ம சாப்பிட்லாம்ங்க. வெறும் வயிற்றில் சாப்பிட்றது எல்லாருக்குமே பொருந்தாது. வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க உணவோடு சேர்த்து எடுக்கிறது தான் ரொம்பவே நல்லது. வயிற்று பிரச்சனை இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு பூண்டு எடுக்கலாம்னா, பொதுவாக 1லேருந்து 2 பூண்டு எடுத்துக்கிறலாம். பச்சையான பூண்டு பற்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி எனக்கு பச்சையாக சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னா, நீங்கள் வறுத்து 2 பல் பூண்டு சாப்பிடலாம். எப்படி வறுத்துனா, ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. வெறுமனவே பூண்டை போட்டு நீங்கள் வறுக்கணும். வறுக்கும் போது அது நல்லாவே ரோஸ்ட் ஆகிடும். அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பச்சையாக சாப்பிட்றது கூட சிலருக்கு பிடிக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வறுத்து சாப்பிட்ற பூண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிழங்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஸோ அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்றதும் விரும்பி சாப்பிடுவீங்க. ஸோ டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்தலாம். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் பூண்டை பயன்படுத்தும் போது அல்லது தவிர்க்கணும், யார் தவிர்க்கணும்னா, ரத்தம் உறைதல் மாத்திரை மருந்து, அதாவது பிளட் தின்னர் மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கவங்க பூண்டை பயன்படுத்துறத தவிர்க்க வேண்டும். அறுவை சிகிச்சைக்கு சொல்ல இருப்பாங்கள்ல, அவங்களும் பூண்டை எடுக்கிறத தவிர்த்துக்கிறணும். வயிற்றில் புண் இருக்கிறவங்க, கடுமையான அமிலத்தன்மை இருக்கிறவங்க, சிலருக்கு பூண்டு சாப்பிட்டா ஒவ்வாமை ஏற்படும், அவங்க எல்லாருமே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அதிகமாக சாப்பிட்டா வயிற்றில் எரிச்சல் ஏற்படும், வயிற்று வலி ஏற்படும், வயிற்று போக்கு ஏற்படும். சிலருக்கெல்லாம் இரத்தப்போக்கு வர்றதுக்கான அபாயம் கூட இருக்குது. அதனால் அதிகமாக சாப்பிடாதீங்க. ஸோ கம்மியான அளவை எடுத்துக்கிறங்க, ஆரோக்கியமாக இருங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவு கட்டுப்பாடு கண்டிப்பாக முக்கியம். அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, அளவோடு எடுத்துக்கிட்டால் அது ஆரோக்கியம், அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஸோ இன்னுமே பூண்டை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க, நோயின்றி வாழுங்க. நண்பர்களே, பூண்டுங்கிறது ஒரு சத்தான உணவுப் பொருள். இதில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அதனால் தினசரி நீங்கள் சீரான அளவில் எடுத்து உணவில் பயன்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.